47 ஆண்டுகளுக்கு பின்னர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் என தமிழ் சினிமாவின் 2 இமயங்கள் இணைந்து ஒரு படத்தில் நடிக்கிறார்கள் என்ற தகவல் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை முதல்ல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்குவதாக இருந்தது. ஆனால் ரஜினியை வைத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படமான கூலி படம் சரியாக போகாததால் ரஜினி மற்றும் கமல் என இருவரையும் வைத்து இயக்கும் வாய்ப்பு நெல்சனுக்கு போனது என்று பேச்சுகள் கோலிவுட்டில் அடிபட்டு வருது. இப்படி இருக்கையில் இந்த படத்தோட ப்ரோமோ வீடியோ பிப்ரவரி 21 வெளியிடப்பட்டது. இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் ப்ரோமோ நன்றாக இருக்கு, இருவரது கெட்டப்பும் நன்றாக இருக்கு, படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்ற ஆவல் இப்போதே ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் தெரிவிச்சுட்டு வராங்க. அதே போல மறுபுறம் தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி படம் என்றும் ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவிச்சுட்டு வராங்க. இப்படி இருக்கையில் ப்ரோமோவில் வெளிநாட்டு பெண்கள் வருவது போன்று காண்பிக்கப்படுகிறது. அதை பார்த்த சிலர் ரஜினி கமலை விட இவர்கள் தான் செமையாக இருக்கிறார்கள் என்று கமெண்ட் போட, அந்த பெண்கள் எல்லாம் ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று பதில் கமெண்ட் போட்டு வருகிறார்கள். ப்ரோமோவில் ரொம்பவும் ஹைலைட்டான விஷயமே அவர்களின் லுக். அதையடுத்து ப்ரோமோவின் கடைசியில் கமல்ஹாசன் நெல்சனை நோக்கி யாரு ஹீரோ என்று கேள்வி கேட்க, அதற்கு ரஜினியோ நெல்சனை நோக்கி கேட்கிறாங்கள, சொல்லுங்க ஜி யாரு ஹீரோ என்று கூறுகிறார். ப்ரோமோவின் இந்த பார்ட் ஏற்கனவே சந்தானம் நடிப்பில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் வரும் காமெடி காட்சியை போல இருப்பதால் இணையவாசிகள் பலரும் இந்த காமெடி காட்சியை இந்த ப்ரோமோ கட்டையும் பகிர்ந்து நெல்சன் சந்தானத்தின் காமெடியில் இருந்து சுட்டுவிட்டார் போலேயே என்று பகிர்ந்து வருகிறார்கள். சந்தானம் பட காமெடியின் ஜான் விஜய் மற்றும் ரவி மரியா இருவரையும் நோக்கி, லொல்லு சபாமாறன் பாம்பும் கீரியுமாய் இருந்த நீங்க இப்போது பூரியும் கிழங்குமா ஆயிட்டீங்க. இதையடுத்து அதெல்லாம் சரி, இதில் யார் பூரி யார் கிழங்கு என்று கேட்டு புது பிரச்சனையை உருவாக்குவார். இந்த காமெடி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற காமெடி. இத்தனைக்கும் இந்த காமெடி காருக்குள்ளே தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். ரஜினி கமல் பட ப்ரோமோவின் கடைசியும் காருக்குள்ளே தான் இருக்கும். காருக்குள் தான் யார் ஹீரோ என்ற கேள்வியை கமல் கேட்பார். இதனால் எல்லாமே பக்காவாக பொருந்துகிறதே என்று இணையவாசிகள் இயக்குனர் நெல்சனை கலாச்சி தள்ளுறாங்க. மேலும் இந்த படத்திலிருந்து யார் ஹீரோ யார் வில்லன் இது இப்போ டீகோட் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த படத்தில் கமல் தான் வில்லன், ரஜினி தான் ஹீரோ. கமல்ஹாசன் அப்படின்ற லாஸ்ட் லெட்டரில் ஏஎன் அப்படின்றது மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலமாக அந்தாலஜிஸ்ட் அப்படி என்றால் எதிரி, வில்லன் என்று அர்த்தம். ரஜினிகாந்தில் லாஸ்ட் லெட்டர் எச், ஹீரோ அப்படி என்றால் உங்களுக்கே தெரியும் கமல் தான் வில்லன், ரஜினி தான் ஹீரோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.